காலத்தால் அழியாத திரைக்காவியங்களை உருவாக்கிய ஸ்ரீதரை தமிழ் ரசிக நெஞ்சங்கள் என்றும் மறப்பதில்லை. இந்த அற்புத இயக்குனரின் பிறந்த நாளான இன்று நெஞ்சிருக்கும் வரை நிலைத்திருக்கும் அவரது தனிச்சிறப்புகளையும் சாதனைகளையும் இப்போது பார்க்கலாம். மக்கள் சேவையாற்றும் பொது வாழ்க்கையிலும் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கலை உலகிலும் 3 எழுத்து முக்கிய இடத்தை பிடித்துவிட்டது. மக்களுக்கு பிடித்ததெல்லாம் முக்கிய இடத்தை பிடிப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? அண்ணா, எம்ஜிஆர், அம்மா, சிவாஜி, ஜெமினி, SSR இப்படி எத்தனையோ. அதுபோலதான் தமிழ் திரையுலகில் இன்னொரு 3 எழுத்து ரசிகர்களின் மனதில் ஆழமாக வேரூன்றி அதை நினைக்கும் போதெல்லாம் வசந்த காலத்திற்கு வரவேற்புரை எழுதும். மனதுக்குள் தேவதைகள் ஊர்வலம் போவார்கள். அந்த 3 எழுத்து இயக்கிய படங்களின் காட்சிகளை நினைக்கும் போது உணர்ச்சிகள் உச்சம் தொடும். அந்த 3 எழுத்து ஸ்ரீதர். திரையுலகத்தை 4 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்ரீதர் 1933ஆம் ஆண்டு அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள சித்தாமூர் கிராமத்தில் பிறந்தவர். பள்ளி பருவத்திலேயே கலைதாகம் கொண்ட ஸ்ரீதர் நாடகங்கள் எழுதத் தொடங்கினார். தாகம் தணியவில்லை. 17 வயதான நிலையில் தான் எழுதிய கதை ஒன்றை எடுத்துக்கொண்டு சினிமா வாய்ப்பு தேடி ஒரு பெரிய சினிமா நிறுவனத்தில் நுழைகிறார் ஸ்ரீதர். அங்கிருந்த ஒருவரிடம் தன் சட்டைப்பையில் வைத்திருந்த கதையை கொடுக்கிறார். ஆனால் அங்கிருந்தவர் சின்ன பையனாக இருந்த ஸ்ரீதரை நிராகரித்து அனுப்பிவிடுகிறார். ஏமாற்றத்திலும் அவமானத்திலும் நிலை தடுமாறினார் ஸ்ரீதர். ஆனால் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற தடம் மாறாமல் தொடர்ந்து முயற்சித்தார். அப்போது நிராகரிக்கப்பட்ட ஸ்ரீதரின் கதை நாடகமாய் நடத்தப்பட்டு வெற்றி பெற்று பின்பு சினிமாவாகவும் தயாரிக்கப்பட்டது. ஹிந்தியில் தயாரிப்பதற்காக அதே கதையை அதிக விலை கொடுத்து வாங்கியது ஸ்ரீதரின் கதையை முதலில் நிராகரித்த அதே நிறுவனம். ஸ்ரீதரின் கதையை முதன்முதலாக நிராகரித்தவர் புகழ்பெற்ற இயக்குனர் திரு ப. நீலகண்டன். நிராகரித்த நிறுவனம் ஏவிஎம். கட்டுவோர் விலக்கிய கல்லே மூளைக்கல்லாய் அமைந்தது என்பது வேதத்தின் வசனம். நிராகரிக்கப்படுகிற மனிதர்கள்தான் தங்கள் திறமையால் உலகில் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். ஸ்ரீதரும் இதற்கு ஒரு உதாரணம். முதல் கதையான இரத்த பாசம் முதலில் நாடகமாகவும் பின்னர் திரைப்படமாகவும் வெளிவந்து புகழ் பெற்றது. ஸ்ரீதரின் இளமை துடிப்பான வசனங்கள் இதயத்தை சுண்டி இழுத்தன. பிராணநாதா, சுவாமி என்ற பழங்கால வசனங்கள் நொண்டி விழுந்தன. திரைத்தமிழ் வசனம் ஸ்ரீதரால் ஞானஸ்தானம் பெற்றது. அமரதீபம், உத்தமபுத்திரன், புனர்ஜென்மம், எதிர்பாராதது போன்ற திரைப்படங்கள் ஸ்ரீதரின் அழகு தமிழ் வசனங்கள் ரசிகர்களின் மனதை ஆட்சி செய்ய தொடங்கின. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. 1957ஆம் ஆண்டு இயக்குனர் அவதாரம் எடுத்தார் ஸ்ரீதர். காலமெல்லாம் மறக்க முடியாத கல்யாண பரிசை தந்தார். இயல்பான வசனங்கள், இதயத்தை உருக்கும் இயக்கம், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையாரின் பொருள் நிறைந்த பாடல்கள். கல்யாண பரிசு தமிழ் ரசிகர்களுக்கு கலையான பரிசாக இருந்தது. காந்தமோ இது கண்ணொளி தானோ, காதல் நதியில் நீந்திடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல் கிளையோ, காதல் என்ன கிளையோ, வரம்பு மீறுதல் முறையோ. சென்டிமெண்ட்டுகளால் சூழப்பட்ட சினிமா உலகில் ஸ்ரீதரும் சிக்கினார். 8 எழுத்து ஆகாது என்பதால் கல்யாண பரிசில் இப் எடுக்கப்பட்டு கல்யாண பரிசு என்ற 7 எழுத்துகளில் படம் வெளியானது. 7 எழுத்துகளில் வெளியான கல்யாண பரிசு வெள்ளி விழா கண்டு அமோக வெற்றி பெற்று தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை மாற்றியது. உனக்கு தெரியாது கீதா, அவள் என்னை நேசித்தவள்,
என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள். அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள். உன் கருத்தறிந்த பின் கடமைக்கு படிந்தாள். தன் காதலை துறந்தாள். உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். கீதா, போலீஸ்காரன் மகள், நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சிருக்கும் வரை, சுமை தாங்கி, ஊட்டி வரை உறவு என ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த படங்களெல்லாம் விஸ்வரூப வெற்றியை பெற்றன. நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்தியாவில் வெளியான படங்களில் சிறந்த 10 படங்கள் என தேர்வு செய்யப்பட்டால் அதில் நெஞ்சில் ஓர் ஆலயம் நிச்சயமாய் இடம்பெறும். எண்ணற்ற நினைவுகளை சுமந்து எப்போதும் நிறைமாத கர்ப்பிணி போல் கனக்கும் நெஞ்சத்திற்குத்தான் எத்தனை வலிகள், அதை சொல்ல ஏது மொழிகள். ஆனால் ஸ்ரீதர் அந்த வலிகளை தன் மொழியில் சொல்லியிருப்பார் அந்த படத்தில். சீதா, என்னை அடியோடு மறந்துட்டியா சீதா? டாக்டர், ஸ்ரீதரனுக்கு பெண்களுடைய ஆடியன்ஸ், இளைஞர்களுடைய ஆடியன்ஸ் நிறைய சப்போர்ட் இருந்தது. உதாரணமாக காரணம், சில புத்திகளை அவர் கையாண்டார். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு படம், அதில் 3 கதாபாத்திரங்கள், ஒரு கணவன், மனைவி, ஒரு டாக்டர். அதை வைத்து ஒரே செட்டில் 25 நாட்களுக்கு எடுத்த படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். ஒவ்வொரு படத்திலும் ஒரு புத்தி கையாண்டு அவளுக்கென்று ஒரு பெயரை சம்பாதித்தவர். இயக்குநர்களில் புதுமை தந்த இயக்குனர், ஒரு ட்ரெண்ட் செட்டர், மாபெரும் இயக்குனர் என்ற பெயரை பெற்றவர் ஸ்ரீதர் மட்டும்தான். நெஞ்சை உருக்கும் படங்களை கொடுத்த ஸ்ரீதரால் காதலிக்க நேரமில்லை என்ற காமெடியையும் தர முடிந்தது. இளமை போகலாம், முதுமை சேரலாம், இதுவ காதலும் மாறும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு சித்ராலயாவில் தோணினதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் அவருடைய படத்தில் நான் நடித்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு ரொம்ப மன நிறைவாகவும் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்ச படம் அந்த காதலிக்க நேரமில்லை. அந்த படம் 280 நாள் முதல்ல ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஒன்று. அருமையான ஒரு டைரக்டர். எனக்கு முதல்ல டயலாக் சொல்லி கொடுத்ததே ஸ்ரீதர் அவர்கள் தான். ஸோ ஸ்ரீதரை நிச்சயமாக மறக்கவே முடியாது, ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து சிவந்தமன் என்ற படத்தை தயாரித்து இயக்கினார். முதலாக வெளிநாடுகளுக்கு சென்று எடுக்கப்பட்ட படம். பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம். மீண்ட சொர்க்கம், கலைக்கோயில், கொடிமலர் என ஸ்ரீதரின் படப்பட்டியல் நீளும். தமிழ் சினிமாவை எப்போதும் ஆளும். 1970களிலும் ஸ்ரீதரின் கலைக்கரம் அலைக்கரமாய் எழுந்தது. கமல், ரஜினியை இணைத்து இளமையை ஊஞ்சலாட வைத்தவர் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற கவிதை ததும்பும் திரைப்படத்தையும் எடுத்தார். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்கு, பொருள் நிறைந்த பல படங்களை படைத்திருந்தாலும்
ஒரு காலத்தில் அவரை பொருளாதாரம் கைவிட்டது. அவரது கலைக்குரல் சன்னமாக ஒலிக்கத் தொடங்கியது. அப்போது அவருக்கு உரிமை குரலாய் எழுந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். புதுமுகங்களை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணார். 32 புதுமுகங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதெல்லாம் அவருக்கு பின்னாடி தான் வந்தவங்க தான் அவர் என்ன செஞ்சாரோ அதை ஃபாலோ பண்ணாங்க. அது எனக்கு பெருமையாக சேர்க்க முடியும். அவர்கிட்ட இன்னொன்று என்னென்னா, அவர் மட்டும் ஒரு பெரிய டைரக்டராக இல்லை. அவர்கிட்ட ஒர்க் பண்ண அத்தனை பேர் அசிஸ்டன்ட்ஸும் டைரக்டர் ஆகிட்டாங்க. பி. மாதவன் டைரக்டர் ஆகிட்டார், நான் டைரக்டர் ஆகிட்டேன், கோபு டைரக்டர் ஆகிட்டார், சக்கரவர்த்தி டைரக்டர் ஆகிட்டார், எம். பாஸ்கர் டைரக்டர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் ராஜ்பரத்னு ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டார். இது மாதிரி அவர்கிட்ட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் டைரக்டர் ஆகிட்டாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் ஸ்ரீதரை மறக்க முடியாது. காட்சி அமைப்பிலும் கேமரா கோணங்களிலும் புதுமைகளை புகுத்தியவர் ஸ்ரீதர். சித்ராலயா என்ற அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட வரிகள் இவைதான். அலைக்கடலில் சிறிய தோணி, கலை உலகில் எங்கள் புதிய பாணி. கலை உலகின் மீது காதல் வயப்பட்ட ஸ்ரீதர் என்ற கலை தோணி பல கலைஞர்களுக்கு ஏணி. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன். தித்திப்பதோ கண்ணம்.